அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. இப்ப முதல் ரவுண்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருச்சு. அவங்க அதுக்கான ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்கள் டிஎஃப்சிக்கு போற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவிகளும் பெற்றோர்களும் கண்டினியூஸா கேட்குற ஒரு கேள்வி. சார், செகண்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜஸ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல குடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 2வது எந்த காலேஜ்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டேட்டா, அதாவது கடந்த வருஷத்தோட டேட்டா எடுத்து, கடந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல மாணவர்கள் அதிகமான நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டுல வச்சு பார்த்தீங்கன்னா, அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன கல்லூரிகள் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்தாங்க, 2வது எத்தனை மாணவர்கள் அந்தந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தோட டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன வருஷம் செகண்ட் ரவுண்ட் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லைங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டோட டேட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு. இதை வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டுன்னு வைக்கலாம், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டுன்னு வைக்கலாம். இப்போ நான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வச்சும் போகலாங்க. இந்த அதிகப்படியான நம்பர்ஸ் ஃபில்லான முதல் கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பூந்தமல்லி, சென்னை. கிட்டத்தட்ட 1108 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே அவங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்குங்க. அதில் நம்பர் 1 கல்லூரி போன வருஷம் செகண்ட் ரவுண்ட் மாணவர்களால் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுங்க. 2வது கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எல்என்டி பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட செகண்ட் ரவுண்ட்ல 959 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வந்து அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 3வது ரவுண்டுல மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்தாம்பரம், சென்னை. 805 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே மூவ் ஆயிருக்குதுங்க. அடுத்த இடத்துல வந்து எந்த கல்லூரி வராங்கன்னா, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். 793 சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்குங்க செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படிங்கிற கல்லூரி பார்த்தீங்கன்னா 620 இடங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். கிட்டத்தட்ட 605 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல சோனா காலேஜில் செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், கோயம்புத்தூர். செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 603 இடங்கள்ங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துங்கள்ல என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கடலூருங்க. 595 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளி. முன்னாடி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 589 இடங்கள் செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் ஆச்சுங்க. அதுக்கடுத்து திருவள்ளூர் மாவட்டம், சென்னையில் இருக்கக்கூடிய ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 580 இடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். போன வருஷம் வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 555 இடங்கள் வந்து ஃபில் ஆயிருக்கிறதா வந்து டேட்டாஸ்ங்கிறது இருக்குங்க. அது போக அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கரூர்ல இருக்கக்கூடிய விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 552 இடங்கள் வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் ரவுண்ட்லங்க. ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்ஸ் மூவ் ஆயிருக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த இடங்கள்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். செகண்ட் ரவுண்ட்ல 538 இடங்கள் ஃபில் ஆயிருக்குது. இந்த 2 கல்லூரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து கண்டினியூஸா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கக்கூடிய கல்லூரிகளா பார்க்கப்படுதுங்க. அதுக்கு அடுத்த இடங்கள்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ், பாச்சல், நாமக்கல். 527 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சீட்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 490 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு 1649 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க.
அதுக்கு அடுத்த இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு சென்னை 470 சீட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாபட்டி விருதுநகர் 462 சீட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்ட்ல 445 இடங்கள் வந்து ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 433 இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல என்ன கல்லூரி வராங்கன்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸோ திருச்சிராப்பள்ளியில் இருக்குதுங்க. 429 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த கல்லூரியானது திருச்செங்கோட்டில் இருக்குது, நாமக்கல் மாவட்டம். 414 இடங்கள் வந்து ஃபில் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்த பிளேஸ் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 411 இடங்கள் நிரம்பி இருக்குது. நெக்ஸ்ட் வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டல் ஈரோடு 401 சீட் நிரம்பி இருக்குதுங்க. விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் குமாரமங்கலம் திருச்செங்கோடு ஆக்சுவலா அது வந்து பார்த்தீங்கன்னா 400 இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுபோக கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை 391 இடங்கள் நிரம்பி இருக்குது. இதுதான் கடந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுத்த டாப் 25 கல்லூரிகள் நீங்க சொல்ல டாப் 25 கல்லூரிகள் ஆகும். இதுல வந்து இப்போ ஒரு டவுட் வரும் சார், இப்போ இந்த கவுன்சிலிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1,00,000 மாணவர்கள் வரைக்கும் வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த 1,00,000 பேத்துக்கும் இந்த டாப் 25 கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காதுங்க. அதாவது இதுல வந்து முதல் 50% பேர் இருக்காங்க இல்லைங்க, அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 171 இருந்து அந்த ஒரு பாதி ஆஃப் இருக்காங்க இல்லைங்க செகண்ட் ரவுண்ட்ல, அவங்களுக்கு வந்து இப்ப சொன்ன இந்த 25 கல்லூரிகள்ல வந்து சீட்டுங்கிறது உறுதியா கிடைக்கும். அவங்க டிபார்ட்மெண்ட் பார்க்காம என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்குங்க. இல்ல நான் வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்ப்பேன், நான் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல தான் சேருவேன் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்கும். அப்ப அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அதாவது 2வது பாதியில இருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 50,000 பேத்துக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 26 to 50 கல்லூரிகள் மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்த கல்லூரிகள் பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி கண்டினியூஸா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.